ராசையா படத்தோட பாட்டெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணும்போது, படத்தோட இசையமைப்பாளர் இளையராஜா ஏன் இந்த படத்தோட பாட்டெல்லாம் மும்பைல ரெக்கார்டிங் பண்ணக்கூடாதுன்னு புரொடியூசர் சிவாட்ட கேட்குறாரு. அதை கேட்ட புரொடியூசர் சிவா, சென்னையில ரெக்கார்டிங்கை முடிச்சா வெறும் 1,00,000 முடிஞ்சிரும். ஆனா மும்பையில போய் ரெக்கார்டிங் பண்ணா 25,00,000 செலவாகுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இருந்தாலும் படத்துல பாட்டெல்லாம் ஹிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மும்பைக்கு போறதுக்கு ஓகே சொல்றாரு. அங்க போய் தங்கறதுக்கு ரூம் புக் பண்ண போகும்போது தான் புரொடியூசர் சிவாவுக்கு தெரியுது, சாதாரண ரூமோட வாடகையே ஒரு நாளைக்கு 10,000 அப்படின்னு. அப்ப 7 நாள் தங்கணும் அப்படின்னு சொன்னா 70,000 ஆகுமோன்னு மனசுக்குள்ளேயே புரொடியூசர் சிவா கணக்கு பண்ணிட்டே இருக்காரு. சரின்னு புரொடியூசர் சிவா மும்பையில இளையராஜா தங்கியிருந்த ஹோட்டல்ல போய் விசாரிச்சப்ப, இளையராஜா நார்மல் ரூம்ல தங்கல, ஹோட்டல்லே ரொம்ப காஸ்ட்லியான மலபார் சூட் அப்படிங்கிற ரூம்ல தங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹோட்டல்ல இளையராஜா தங்கியிருந்த அந்த ரூமோட ஒரு நாள் வாடகை மட்டும் 35,000. அதை கேட்ட புரொடியூசர் சிவாவுக்கு தலையே சுத்திடுச்சு. ஐயையோ! அப்ப 7 நாளைக்கு எவ்வளோ ஆகும்? நம்ம பட்ஜெட் என்ன ஆகுறது? அப்படிங்கிற கவலையோடையே இளையராஜா தங்கியிருந்த ரூம்குள்ள வர்றாரு புரொடியூசர் சிவா. அவ்வளோ வசதிகள் நிறைஞ்சிருந்த அந்த ரூமோட பால்கனியில ரொம்ப சிம்பிளா உட்காந்துருக்காரு இளையராஜா. மனசுக்குள்ள ரூமோட வாடகையை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த புரொடியூசர் சிவாவை பார்த்து இளையராஜா, எனக்கு நீ எவ்வளவுக்கு ரூம் புக் பண்ணணும்னு நினைச்சியோ அந்த 10,000 ரூபாயை நீ எனக்கு கொடுத்தா போதும். மீதி காசை ஹோட்டல் நிர்வாகம் உன்கிட்ட கேட்க மாட்டாங்க, பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. எப்படி இது சாத்தியம் அப்படின்னு படத்தோட ப்ரொடியூசர் சிவா யோசிக்கும் போது தான் தெரியுது, மும்பைல இளையராஜா அந்த ஹோட்டலுக்கு தங்க வர்றது தெரிஞ்ச ஹோட்டல் நிர்வாகம் அவருக்கு யானை வச்சு மேலதாளத்தோட பெரிய வரவேற்பை கொடுத்து அவங்களாவே மலபார் சூட் ரூம்ல தங்க வச்சதும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருந்த நாட்கள்ல ஹோட்டல்ல கொடுத்த சாப்பாட்டை கூட சாப்பிடாம வெறும் பால் மட்டுமே குடிச்சாரு அப்படின்னு ராசையா படத்தோட ப்ரொடியூசர் சிவா ஒரு மேடை நிகழ்ச்சியில சொல்லியிருந்தார். நன்றி.